ஒரு காலத்துல மலைகளும் மரங்களும் சூழ்ந்த பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சி தர்ற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பேரு அந்த விவசாயி. அவர் பணக்காரனா? ஆமாம். ஆனா அதை விட பெரிய விஷயம் அவர் மனசு. பெரிய ஃபார்ம், ஆடு, கோழி, மாடு, காய்கறி தோட்டம் எல்லாமே ஒழுங்கா அன்போட பாத்துக்குவாராம். உழைச்சாதான் சாப்பாடுன்னு தெரிஞ்சவர். உயிர் எல்லாம் உயிர்தான்னு நம்பினவர். ஒரு நாள் வெயில் சுட்டெரிச்சு, மண் கூட சூடாயிருக்கு. விவசாயி தண்ணீர் குடிக்க போகும்போது ஃபார்மோட ஒரு மூலையிலிருந்து ரொம்ப மெலிந்த ஒரு சத்தம். ஐயோ, பசிக்குது, ரொம்ப பசிக்குது. அவர் திரும்பி பார்த்தாராம். அங்க 4 சின்ன காக்ரோச்சுகள் வயிறு ஒட்டிக்கிட்டு கால் நடுங்கி கண்ணீர் நிறைந்து நிக்குது. அவை மெதுவா வந்து கேட்டுச்சாம், ஐயா, எங்களுக்கு 2 நாளா ஒரு துளி சாப்பாடும் கிடைக்கல. கொஞ்சம் சாப்பாடு தருவீங்களா? சாதாரண ஆள் இருந்தா என்ன பண்ணுவான்? அடிச்சிருப்பான், விரட்டி இருப்பான். ஆனா இந்த விவசாயி அப்படி இல்ல. அவர் மனசு நெகிழ்ந்து போச்சான். பாவம், உயிர் எல்லாம் உயிர்தான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பிரெட்டு, சீஸு, கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து 4 காக்ரோச்சுகளையும் ஒழுங்கா உட்கார வச்சு சாப்பிட வச்சாராம். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம். நன்றி ஐயான்னு சொல்லிட்டு கிளம்ப தயாரானாங்க. அப்போ விவசாயி யோசிச்சாராம், இவங்க இப்படி தினமும் பசியோட அலைய வேண்டாமே. அவர் சொன்னாராம், நீங்க எங்கும் போக வேண்டாம், என் ஃபார்ம்லயே இருங்க, நான் உங்களுக்கு வேலை தர்றேன். அந்த 4 காக்ரோச்சுகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். விவசாயி சொன்னாராம், என் ஃபார்ம்ல 4 வேலை இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைய நீங்களே செலக்ட் பண்ணுங்க. வேலைகள்: 1. கார்லிக் வெட்டும் வேலை, சம்பளம் 5000 ரூபாய். 2. சிக்கனுக்கு சாப்பாடு போடும் வேலை, சம்பளம் 3000 ரூபாய். 3. லிசர்ட்ஸ் விரட்டும் வேலை, சம்பளம் 4000 ரூபாய். 4. ஆடுகளுக்கு டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணும் வேலை, சம்பளம் 250 ரூபாய். சம்பளம் கேட்டதும் 4 காக்ரோச்சுகளோட கண்கள் ஜொலிச்சிச்சாம். 5000 ரூபாயா? 4000 ரூபாயா? முதல் காக்ரோச் பெரிய சம்பளம், கார்லிக்குடியலைதான் பெஸ்ட்னு எடுத்துச்சு. 2வது 3000 சரிதான்னு சிக்கன் வேலையை எடுத்துச்சு. 3வது 4000 ரூபாய் கிடைக்குதுன்னு லிசர்ட்ஸ் வேலையை எடுத்துச்சு. கடைசி காக்ரோச் மட்டும் சும்மா நின்னுச்சு. யோசிச்சுச்சு, 250 ரூபாய் ரொம்ப கம்மிதான், ஆனா இந்த வேலை அபாயமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு ஆடுகளுக்கு டான்ஸ் ஆடும் வேலையை எடுத்துச்சு. அடுத்த நாள் காலை, மதியம், சாயங்காலம் விவசாயி ஃபார்மை சுற்றி பார்த்தாராம். அதிர்ச்சி! கார்லிக் வேலை செய்த காக்ரோச் வாசனை தாங்காமல் உயிர் போச்சு. சிக்கன் வேலை செய்தது கோழிக்கு இரவு சாப்பாடாயிடுச்சு. லிசர்ட்ஸ் விரட்டினது பல்லி அட்டாக், முடிவு. ஒரே ஒரு காக்ரோச் மட்டும் ஆடுகளுக்கு முன்னாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. விவசாயி டீ குடிச்சுக்கிட்டு வந்து கேட்டாராம், எல்லாரும் பெரிய சம்பள வேலை எடுத்தாங்க, நீ மட்டும் 250 ரூபாய் வேலை, ஆனா நீ மட்டும் உயிரோட இருக்க, ஏன்? அந்த காக்ரோச் சிரிச்சு சொன்னிச்சாம், ஐயா, பெரிய சம்பளம் பார்த்து அவங்க அபாயத்தை கவனிக்கல. கார்லிக் எனக்கு ஒத்துக்காது, சிக்கன் எனக்கு எதிரி, லிசர்ட்ஸ் எனக்கு மரணம். ஆனா ஆடுகளுக்கு டான்ஸ் ஆடுற வேலை, அது கஷ்டமில்லை, அபாயமில்லை, எனக்கு சேஃப். சம்பளம் கம்மி, ஆனா வாழ்க்கை சேஃப். மாரல்: வாழ்க்கையில பெரிய சம்பளம் மட்டும் வெற்றி இல்லை. மனசுக்கு நிம்மதி, உயிருக்கு பாதுகாப்பு, வாழ்க்கைக்கு ஸ்டெபிலிட்டி, இவை எல்லாம் இருந்தாதான் உண்மையான சந்தோஷம். Like and subscribe for our videos.